தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள்? விசாவை கண்டே பயப்படாதவர்கள் நாங்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கடி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்திருக்கீங்களா? எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? போராட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டியது அவசியம் என்ன? கூட்டணியில இருந்தாலே அரசு செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் மூடி மறைச்சிட்டு பேசாம இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? பேசுவதை நீங்கள் தடுக்கும் பொருட்டு இல்ல வேற யாரும் இந்த கருத்தை பதிவு செய்திடக் கூடாது அப்படின்னு நீங்க முடக்க நினைப்பது இது 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 இதுதான் அறமற்ற செயல். எக்ஸ்பிரஸ் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான சலசலப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்த கருத்து கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கிறிஸ்டோபர் தாஸ். வணக்கம் தாஸ். வணக்கம் பத்மநாபன். அதாவது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதோட பின்புலம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா பத்மநாபன், அதாவது திராவிட மாடல் வேண்டாம் என திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறது. எங்க பதிவு செய்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, விழுப்புரத்தில் அந்த கட்சியின் 24வது மாநில மாநாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த மாநாட்டில் அவங்க தேசிய குழு ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத், ஜி ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட மிக முக்கியமான இடதுசாரி தலைவர்கள் பங்கேற்ற ஒரு மாநில மாநாடு. அதுல பாலகிருஷ்ணன் பேசும்போது இந்த கருத்தை பதிவு செய்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது. தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? போராட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டியது அவசியம் என்ன? அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதற்கு அனுமதியை ரத்து செய்து கைது செய்துவிட்டால் அதனை முடக்கிவிட முடியுமா அப்படின்னு சொன்னதோடு ரொம்ப நகைச்சுவையா சீப்பை ஒழித்து விடுவதனால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா அப்படின்னு நம்ம வைகை புயல் வடிவேலோட நகைச்சுவை வசனத்தை சொல்லி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன். ஏன் இந்த இவ்வளவு கடுமையான ஒரு அதிருப்தி? திமுகவின் மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியோட மாநில தலைவர் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாநில மாநாட்டின் தொடர்ச்சியான ஒரு பேரணிக்கு காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, அனுமதி தராங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த தடையை மீறி தான் அந்த கட்சியோட மாநில மாநாட்டின் தொடர்ச்சியான பேரணியும் நடைபெற்றிருக்கிறது பத்மநாபன். ஒண்ணு. அதுக்கு முன்னதான் நம்ம பார்க்கும் பொழுது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மிக ஒரு கேவலமான ஒரு அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி துன்புறுத்தல் விவகாரம் நாடு முழுவதும் பற்றி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அந்த அந்த விவகாரத்தை எதிர்த்து பாஜக, பாமக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே தங்களுடைய அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பை பதிவு செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை எதிர்த்து தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்வதற்காக நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது. அதனை எதிர்த்து ஆர்ப்பாட்ட களத்தில் வரக்கூடிய கட்சிகளை கைது செய்கிறது. அப்போ இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பாலகிருஷ்ணன் ஒரு அவசர நிலை தான் அப்படின்னா எங்கேயும் பேச முடியாது, கூட முடியாது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது, ஒரு போராட்டத்தை அறிவிக்க முடியாது அப்படின்ற போல ஒரு நெருக்கடியை இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை பதிவு செய்திருக்கிறார் பாலகிருஷ்ணன் பத்மநாபன். மிசாவை கண்டே பயப்படாதவர்கள் நாங்கள் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கடி சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு பாலகிருஷ்ணன் கேட்கறது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குதே. இல்ல, அதாவது மிசாவை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம், மிசாவையை பார்த்து கட்சி அப்படின்லாம் அவங்க பணம் காட்டு நெறி இந்த சலசலப்புக்கு அஞ்சாது அப்படின்னு திமுக எல்லா மேடைகளிலும் பேசுவதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அதுவே இது பாலகிருஷ்ணன் அதிருப்தி என்பது இங்க ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் கூட காவல்துறை அனுமதி மறுப்பது ஏன் அப்படின்ற ஒரு துணியில தான் அவர் பேசியிருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க அது மட்டுமே அவர் பேசல. சரி, அதாவது
அந்த மாணவி விவகாரத்தில் பாஜக வந்து அரசியல் செய்கிறது அப்படின்ற வந்து பதிவு செய்திருக்கிறார் பாலகிருஷ்ணன். தமிழகத்தில் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, நாட்டின் எந்த பகுதியிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நிகழும் போது அதற்கு எதிராக போராடும் இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்து வருது அப்படின்றாரு. பாஜக RSSக்கு எதிராக திமுகவுடன் இணைந்து நாங்கள் போராடி வருகிறோம், இந்தியா கூட்டணியில் இணைந்து பயணிக்கிறோம். அதே நேரத்தில் தமிழகத்தில் வந்து ஒரு பட்டா கேட்டு போராடினால், தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடினால் உடனடியாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்கின்றனர். அப்பதான் தமிழகத்தில் வந்து அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை வந்து உருவாகி இருக்கா, அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கருத்தை, கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் பாலகிருஷ்ணன் பத்மநாபன். சரி, இது வந்து கூட்டணி வந்து தொடர்கிறாங்க. அதாவது தேர்தல் நேரத்துல மட்டும்தான் கூட்டணி, மற்ற நேரத்துல நாங்க எதிர்க்கட்சியா செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து. இப்போ இதை வந்து இந்த கருத்தை பதிவு செய்கிறார் பாலகிருஷ்ணன். அதற்கு உடனே வந்து தமிழக அமைச்சர் சேகர் பாபு உடனே வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது பாலகிருஷ்ணனோட கருத்திற்கு எதிர்வினை ஆற்றுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நேற்று வரை ஆட்சியை பாராட்டியவர் பாலகிருஷ்ணன், அவருக்கு என்ன நெருடல் என புரியவில்லை, குற்றம் சாட்ட வேண்டும் என்று நோக்கில் குறை சொன்னால் அதற்கெல்லாம் பதில் தர முடியாது அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. சேகர் பாபு சொன்னது சரியா தவறா அப்படின்ற விவாதம் நம்ம அது தொடர்பா நம்ம வந்து பார்க்கும்போது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரப்பூர்வமான நாளேடான முரசொலி வந்து தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பாலகிருஷ்ணனின் கருத்திற்கு பேச்சுக்கு எதிராக பதிவு செய்திருக்கு. அது என்ன பதிவு செய்திருக்குன்னு பார்க்கும்போது, திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்திற்கு தீனி போட தொடங்கி இருக்கிறார் பாலகிருஷ்ணன். போராட்டங்களை நடத்திவிட்டு அனுமதி அளிக்கவில்லை என கூறுவது அரசியல் அறமல்ல. பாலகிருஷ்ணனின் பேச்சு கூட்டணி அறமல்ல, மனசாட்சிக்கு அறமும் இல்லை. அவசர நிலை என்றால் என்ன என்றே தெரியாத நிலையிலா இருக்கிறார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை பதிவு செய்திருக்கிறது முரசொலி. நான் என்ன கேட்கிறேன் பத்மநாபன், நீங்க ஒரு விமர்சனம், கூட்டணி கட்சி வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது, அதற்கு வந்து நீங்க ஒரு ஒரு சரியான பதிலை சொல்லுங்க. இல்ல ஏன் சொல்றாங்க பாலகிருஷ்ணன் வந்து இப்ப சொல்ல, அவர் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துதான் வைத்திருக்கிறார். வேங்கை வயல், அது வேங்க வயல் கிராமத்துல வந்து குடிக்கிற தண்ணீரில் மலம் கலந்த விவகாரம் காரி துப்புறானுங்க நாடு முழுவதும். அந்த விவகாரம் 2 ஆண்டு முடிந்துவிட்டது, ஏறக்குறைய கடந்த 3ஆம் தேதி. அந்த 2 ஆண்டு வந்து முடிந்ததை நினைவில் கருதும் பொருட்டும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அங்கு ஒரு அமைப்பு, ஒரு தலித் அமைப்பு போராட்டம் நடத்துவதற்காக அனுமதி கேட்டிருக்கு. காவல்துறை முதல்ல கொடுத்துருக்காங்க, அப்புறம் அனுமதி ரத்து பண்றாங்க. நீங்க என்ன சின்ன ஊர்லயே இது வரைக்கும் குற்றவாளிகளை கைது பண்ண முடியல போலீஸுக்கு. அது அது அதை பேச வேண்டிய அரசாங்கம் அல்லது அதற்கு பதில் விளக்கம் தர வேண்டிய அரசாங்கம் அதை கேள்வி கேட்கும் போதோ அல்லது அது குறித்தான விமர்சனம் வரும்போதோ இவ்வளவு நீங்க வரைஞ்சுக்கிட்டு வரலையா, எனக்கு புரியல. இது ஒரு ஜனநாயக நாடு தானே, போராடுவதற்கு அனைக்கும் உரிமை உண்டு தானே, உங்களை எதிர்கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரி, இங்க அதுதான் பிரச்சனை பத்மநாபன். ஆளும் அரசாங்கத்தோட போக்கு இருக்கு இல்லையா, இது 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 கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தே ஆகணும். ஏனென்றால் இந்த ஒரு போக்கு ஆபத்தானது, அபாயகரமானது. எதிர்கேள்வியை கேட்கக்கூடாது, எதிர் விமர்சனங்களை வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்க யாரெல்லாம் எதிர்கேள்வி வைக்கிறீங்களோ, யாரெல்லாம் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாருமே வந்து நீங்க வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீர்கள். அந்த தொடர்ச்சி தான் உங்கள் கூட்டணி. இது நீங்க சொல்ல, நான் சொல்ல, திமுக கூட்டணியில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலாளர் கருத்திற்கு இவ்வாறான எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படின்றது இது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விவகாரம் தான் பார்க்கப்படும் பத்மநாபன். அதாவது கூட்டணியில இருந்தாலே அரசு செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் மூடி மறைச்சிட்டு பேசாம இருக்கணும்னு நினைக்கிறாங்களா திமுக தலைமை? இல்ல, அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, அப்படித்தானே புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு கருத்தை வந்து வலியுறுத்துது. இப்பதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்துது இல்லை. அப்ப நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கூட இந்த தனியார் பள்ளிகள், குறிப்பாக அந்த 500 தனியார் அரசு பள்ளிகளை அருகில் உள்ள தனியார் பள்ளிகள் வந்து தத்தெடுத்து அந்த அரசு பள்ளிகளுக்கு வேண்டிய உதவி செய்யும் அப்படின்னு ஒரு திட்டத்தையே வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அறிவிக்கிறார். அதற்கு கூட கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். குறிப்பாக இந்த அரசு பள்ளிகளை தனியாரிடம் தாரை வார்ப்பதா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம், இதற்கு வந்து வேங்கை வயல் விவகாரம் வந்து கடுமையான அதிருப்திகளை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் விசிக்கு அது நியாயமா கேள்வி எழுப்பியிருக்கணும், ஆனா மார்க்சிஸ்ட் எழுப்புறாங்க. அப்போ நீங்க ஒவ்வொரு விவகாரத்தின் போதும் அந்த விஷயத்தை வந்து நீங்க மூடி மறைக்க தான் பாக்குறீங்களே தவிர அதில் உள்ள நியாயத்தை சொல்வதற்கோ இல்ல வந்து அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதற்கோ நீங்க எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை அப்படின்றதானே இது காட்டுது பத்மநாபன். வேங்கை வயல் விவகாரத்துல வந்து விசிகா வந்து இந்த அளவுக்கு வந்து பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? இது பல முறை செய்தியாளர் சந்திக்கும் போது விசிகா தலைவர் தோழர் திருமாவளவனிடமே இந்த கேள்விகள் பல முறை கேட்டாகிவிட்டது. அப்ப என்ன சொல்றாரு,
வேற என்ன செய்ய முடியும்? எங்களுடைய எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்து தான் வருகிறோம். அரசாங்கம் உத்தரவிட்டு விசாரணை போய் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று பார்த்தோம். நானும் சென்று பார்த்தேன். அங்க வந்து எங்களுடைய கட்சி தோழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலே நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். வேற என்ன செய்ய முடியும் அப்படின்றதா விசிக தலைவர் திருமாவளவன் வந்து பதில வைக்கிறாரு. இல்ல, இரும்பு கரம் கொண்டு குற்றங்கள் அனைத்தையும் தடுப்போம், குற்றவாளிகளை கைது செய்வோம்னு சொல்ற அரசு ஒரு சின்னஞ்சிறு ஊர்ல வந்து குற்றவாளிகளை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னா இது ஏற்கத்தக்கதா? இதை வந்து திருமாவளவனும் வந்து இது இப்படி சொல்றது வந்து இது ஏற்கக்கூடிய ஒரு தகவலா இருக்குதா அப்படிங்கிறதா நம்ம அதுதான் கேள்வியா இருக்கு. அது கூட்டணி கட்சிகள் வந்து கண்டிப்பா கேட்கணும். அதாவது கூட்டணி என்பது தேர்தலுக்கு மட்டுமே தான் வைக்கப்படுது. இது 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 அப்படிதான் இருந்துச்சு. தமிழகத்தின் அரசியல் களம் அப்படிதான் இருந்தது. குறிப்பா தோழர்கள், இடதுசாரிகள் இந்த இந்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பொழுது அந்த தேர்தல் முடிந்து விட்டால் கூட்டணி முடிந்து விட்டது. தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க மக்கள் பிரச்சனையை பார்ப்போம் அப்படின்றத தோழர்கள் இருந்தது வரலாறு. ஆனா இந்த ஆட்சியின் போது ஏறக்குறைய இந்த 21ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு கூட்டணி கட்சிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார்களே ஒழிய ஒரு ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றவில்லை அப்படின்றத நிறைய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களாக கூட தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு வராங்க. அப்படியான ஒரு இடத்துல தான் பாலகிருஷ்ணன் பேசுறாரு. அப்போ இது பேசுவதை வந்து நீங்கள் தடுக்கும் பொருட்டு இல்ல வேற யாரும் இந்த கருத்தை பதிவு செய்திடக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து முடக்க நினைப்பது வந்து இது 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 இதுதான் அறமற்ற செயலா பாக்குறேன் பத்மநாபன். அந்த திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளே, அதாவது குறிப்பா வந்து திருமாவளவன் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து வன்னியரசு வந்து ஒரு பக்கம் சொல்றாரு, நாங்க கூடுதல் இடங்களை பெறுவோம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்களோட உரிமைங்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன சொல்றாரு, அது அவரோட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு முட்டல் மோதல்ங்கிறது இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வேல்முருகனும் அரசுக்கு எதிராக தொடர்ச்சியா கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு, எதிர்ப்பு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வர 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கும் போது இதே கூட்டணி நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சீமான் வந்து தனிச்சு போட்டியிடுறாரு. விஜய் வந்து அவருக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மார்க்சிஸ்ட், அதாவது இடதுசாரி கட்சிகளை வந்து தன்னோட கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கான பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் இருக்குது. அதனால இந்த திமுக கூட்டணி இப்படியே நீடிக்குமா? என்ன கள நிலவரம் என்னவா இருக்கும் அப்படிங்க உங்களோட அவன் ரெண்டு விஷயம் நீங்க குறிப்பிட்டது மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அதன் முக்கியமான கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விசிக, கொங்கு, மனித மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை எல்லாமே அவ்வப்போது தங்களுடைய அதிருப்திகளை பதிவு செய்து வருவதை நம்ம பார்க்கிறோம். நீங்க காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதன் செயற்குழு பொதுக்குழுவில் அல்லது காங்கிரஸ் அவருடைய தனிப்பட்ட ஆலோசனை கூட்டங்களில் எல்லாமே அந்த கட்சி தொண்டர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நம்ம கூட்டணியில தான் இருக்கோம். ஆனா நம்ம வந்து ஒரு சுயம்புவா செயல்படணும். அந்த கட்சியை வந்து ஆட்சி கட்டளில் வந்து அமர்த்துவது மட்டுமே நம்மளுடைய வேலை இல்லை, நம்ம கூட ஆட்சிக்கெல்லாம் வரணும் அப்படின்னு மறைந்த மரியாதைக்குரிய ஈவி.கே. இளங்கோவன் சொன்னதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அது காங்கிரஸோட நிலைப்பாடு. அப்போ நம்ம இந்த இடதுசாரிகள் தொடர்ந்து தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவது நம்ம பார்க்கிறோம். விசிகா கடுமையான அதிருப்திகளை வெளிப்படுத்தி தான் வருகிறது. குறிப்பா அந்த கட்சியோட ஆங்காங்கே ஒரு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த விசிகா கொடி கம்பங்கள் நடுவதிலும் கொடிகளை ஏற்றுவதிலுமே பெரிய பிரச்சனை இருக்கு. இது வந்து நீங்க மாவட்டங்கள் இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்கள் கடுமையான அதிருப்தியில் தான் இருக்காங்க. அது வந்து நம்ம நிறைய செய்திகள், தகவல்கள் நம்ம பார்க்கிறோம். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இவை எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளும் வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் செய்தியாளர் சந்திப்பில் மிக மிக கடுமையான அதிருப்தியை பதிவு செய்தார் இந்த ஆட்சியின் மீது. அதாவது எங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் செய்யறது கிடையாது, எங்க தொகுதிக்கு ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கும்போது அமைச்சர்கள் வந்தா வந்து எனக்கு தெரியப்படுத்துறது கிடையாது, சட்டமன்றத்திலையும் மைக்குக்கு முன்னாடி பேசுறதுதான் உங்களுக்கு தெரியும், மைக் ஆஃப் பண்ணிட்டு என்னையெல்லாம் உரிமையெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து வந்ததை நாம் பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 21, 25, 26 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக இவ்வளவு அதிருப்திகள் இருக்கும் ஒரு சூழலில் 26 திமுக கூட்டணியில் தான் இவர்கள் பயணிப்பார்களா அல்லது ஏன் பயணிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை அப்படின்றத நான் பார்க்கிறேன் பத்மநாபன். இந்த கூட்டணி ஒருவேளை வந்து உடைஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து அதிமுகவுக்கு பலம் சேர்க்குமா, இல்ல வந்து விஜய்க்கு பலம் சேர்க்குமா, அல்லது சீமானுக்கு பலம் சேர்க்குமா? உங்களோட கருத்து என்னவா இருக்குது?
இங்க இரு கட்சிகள் தான். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. களத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளுக்கு இணையான ஒரு வளர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகம் அது இன்னும் எலைட் பார்ட்டியா இருக்கிறது, இன்னும் மக்கள் மன்றத்திற்கே வரல. அதனால அவங்க மக்கள் மன்றம் என்பது தேர்தலில் போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம். அதனால தமிழக வெற்றி கழகத்தை நம்ம இந்த தேர்தலோடு பொருத்தி பார்க்க முடியாது, அது வேறு. அப்போ திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி மிக வலிமையா இருப்பதை நம்ம நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படியான ஒரு சூழலில் இந்த கூட்டணி, அதாவது திமுகவில் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள், மதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே 16 சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணியா தனித்து செயல்பட்டாங்க. அப்போ திமுகவோட தோல்விக்கு, அந்த அந்த சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு எதிர்க்கட்சிகள் என்பதை விட திமுகவின் தோல்விக்கு மிக மிக முக்கியமான காரணம் மக்கள் நல கூட்டணி தான். அப்ப அந்த மக்கள் நல கூட்டணி எல்லாமே இப்ப திமுகவோட கூட்டணியில இருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த இந்த அணி ஒருவேளை மாற நேர்ந்தால், திமுக யாருங்க பட்டா போட்டுலாம் கொடுக்கல. ஆட்சி மாற்றம், அதிகார மாற்றம் என்பது ரொம்ப இயல்பானது தான். அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் நோ ரிலேஷன் டு மாரல்ஸ்னுவாங்க. அதனால அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இது எல்லாம் எல்லா கட்சியும் நன்கு அறிந்ததுதான். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் பிறகும் கூட எந்த ஒரு அதீத நம்பிக்கையில் இந்த கூட்டணி கட்சிகளோட குரல்கள் அல்லது ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டிய ஆர்ப்பாட்டம், போராட்டம், கருத்து பகிர்வு போன்ற எல்லாவற்றுக்குமே ஆளும் திமுக அரசு இப்படியே வந்து வந்து ஒரு ஒரு கடும் நெருக்கடி கொடுத்தா அது 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 அந்த கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படின்றதான் காலம் சொல்லும். பத்மநாபன், பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழ்நாட்டின் அரசியல் களம், திமுக தலைமை மற்றும் அது கூட்டணி கட்சிகள் மற்றும் பிற வேறு கட்சிகள் சம்பந்தமான நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. பார்க்கலாம், 2026 சட்டப்பேரவை தேர்தலின் போதுதான் இதுக்கு எல்லா விடைகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுவரை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். உங்கள் கருத்துக்கும் வருகைக்கும் நன்றி. நன்றி பத்மநாபன், நன்றி, வணக்கம்.